ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண உள்ளே வர்றீங்கன்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து வைக்கணுமா இல்லை வைக்கக்கூடாதா சார்? ஓகே. மார்க்கெட்டில் தெளிவாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அது 2 ட்ரேடுக்கு மேலே தேவையில்லை. 10,000 இருக்குது, டெய்லி ஒரு 1000 பண்ணிடலாமா அப்படின்னு. அது 10% ஒரு நாளைக்கு. நீ என்ன கேட்குறீங்கன்னா ஒவ்வொரு 10 நாளைக்கு டபுள் பண்ண கேட்குறேன். அம்பானிக்கு அவ்வளோ வராது. ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 95% மக்கள் வந்து கண்டிப்பாக லாஸ் தான் சந்திக்கிறாங்க. மேபி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வந்து அவங்க ப்ராஃபிட் நிலைமையில இருப்பாங்களா, இல்லைனா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலும் மற்ற சில விஷயங்களும் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நாகராஜ் பாலசுப்ரமணியம். அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஏதோ மேம் அப்படி போயிட்டு இருக்கு. சொல்லுங்க மேம், நீங்க எப்படி சார்? இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நான் ட்ரேடிங் பற்றி நம்ம சொன்ன மாதிரி தான் 95% ஆஃப் மக்கள் வந்து ட்ரேடிங்கில் நிறைய பேர் லூஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்குமே சொல்லுது. ஸோ ஏன் லூஸ் பண்றாங்க? ட்ரேடிங் வர்றதுக்கு பேசிக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்கு சார்? இல்ல, முதல்ல யார் வேணாலும் உள்ள வரலாம், அது பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளம் இங்க ஏன் இவ்வளவு பெரிய லாஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேப் இருக்கு. அதாவது எப்படின்னா, இது ரொம்பவே ஈஸியா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ். ஓகே, நீங்க ஒரு சாதாரணமா ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுக்கு நிறைய வேலை பார்ப்போம். ஓகே, எங்க ஆரம்பிச்சு உதாரணத்துக்கு நான் ஒரு ஒயின் ஷாப் பக்கத்துல ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்கிறாருன்னா அவரு சிகரெட் வித்தாத்தா வியாபாரம் ஆகும். நான் அங்க போவேன், லொகேஷன் அனலைஸ் பண்ணுவேன், எது விற்கலாம். ஸ்கூல் பக்கத்துல பொட்டி கடை ஆரம்பிச்சா ஒரு முட்டாய் வித்தாத்தா வியாபாரம் ஆகும், ஒரு 4 பென்சில் வித்தாத்தா வியாபாரம் ஆகும். எல்லா பிசினஸ்க்குமே ஒரு ஸ்டேடி இருக்கு. இங்க இது இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அதை தொடர்ந்ததுக்கான ஒரு கால அவகாசம் இருக்கு. ஸோ இதெல்லாமே இருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது ஈஸி டு ஸ்டார்ட் பிசினஸ். ஒருத்தர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே வித்தின் 24 hours அவங்களால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கிறதுனால அது ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உள்ள வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு இங்கே. ரெண்டாவது, நீங்க பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். 95% லாசஸ் இருக்குல்ல, 95% லாசஸ் இருக்குல்ல. இந்த 95% ஆஃப் லாசஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் எங்க நடக்குதுன்னா, எதை நோக்கி நடக்குது அப்படின்னு சொன்னா பேனிக்ல, அல்ல என்ன பண்ணணுங்கிறது தெரியாம, அல்லது கேம்பிள் மாதிரி பண்றதுல, சில நேரங்களில் டாக்ஸ்லிங் கூட இந்த லாசஸ் எல்லாம் நடக்குது. லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அரௌண்ட். இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, நீங்க ஒரு கார்ல ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஓட்ட கத்துக்கலாம் நம்ம போக மாட்டோம். ஓட்ட கட்டுக்கிட்டு தான் நம்ம டிரைவ் பண்ணவே ஆரம்பிப்போம். அது மார்க்கெட் அப்படி இல்லை. மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் அவன் பொசிஷன் எடுத்துறான், அதுக்கப்புறம் போறத போட்டு ப்ராஃபிட் புக் பண்றதா ஸ்டாப் லாஸ் புக் பண்றதா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பட் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும் பொழுதே, ஒரு பொசிஷன் எடுக்கும் பொழுதே அடுத்தது இங்கெல்லாம் போனா நான் என்ன பண்ணணும், எனக்கு ஆப்போசிட்டா இங்கெல்லாம் போனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு வியூ இருக்கணும். அந்த கிளியரான வியூ எப்போ கிடைக்கும்னா அதை பத்தின முழு நாலேஜ் இருந்தா தான் இங்க கிடைக்கும். சரி சார். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருந்தால் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த 93% இல்லை 94% லாசஸ் இருக்கு அப்படின்னு செபி சொல்றாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது, அது உண்மைதான். அதுல எந்த விதமான ஒளிமரமெல்லாம் கிடையாது. பட் அந்த லாசஸை அது இப்படியே இருந்தது எப்படி கம்மியாகுது? ஒரு இடம் சரியில்லைன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு போக மாட்டோம்ல. அது இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாம் வந்து அது விவசாயத்துக்கு ரெடி பண்ணுவோம்ல. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, ரைட்டு, அது அப்படியே விட்டுட்டு ஓகே வரோம், ட்ரேடிங் பார்க்குறோம், 93% லாஸ். ஓகே, 93% லாஸ் ஆகுறாங்களா போனால் அப்படின்னு ஓடிட்டே இருந்தோம்னா அது எப்படி சரியாகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே சார். அப்போ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ப்ராசஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எஜுகேஷன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதை பற்றி நிறையா படிக்கணும். என்னை கேட்டிங்கன்னா முக்கியமாக என்ன விஷயம்னா, இது ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் ஸ்கூலில் வந்து நம்ம நிறையா சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஸ்கூலில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் மஸ்ட் அப்படிங்கிறத ஒரு ப்ரொபகண்டா நம்ம பார்த்தோம். ஓகே, ஏன்னா அது நம்ம சொல்லித்தரணும். ஒரு குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தரணும், இது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர்றோம். இன்னைக்கு நிறையா ஸ்கூல்களில் ஒரு குழந்தைகளுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு குட் டச் பேட் டச் என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க, எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபைனான்ஸ் பற்றின ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஃபைனான்ஸ் பற்றியும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். முதல்லலாம் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் குழந்தைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் அவங்க அம்மா வந்து கடைக்கு அனுப்புவாங்க.
போய் கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வா, கருவேப்பிலை தழை வாங்கிட்டு வான்னு ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க. ம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த குழந்தை போகும், வாங்கிட்டு வரும். சில நேரங்களில் சேஞ்சஸ் கம்மியாக வாங்கிட்டு வந்துடும், சில நேரங்கள் எச்சா வாங்கிட்டு வந்துடும். அம்மா 4 கொட்டு கொட்டி இது எப்படி 40 இது 10 ரூபாய் இல்லை 8 ரூபா தான் ஆச்சு, மிச்சம் 2 ரூபாய் இங்கே, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீங்க அப்பாவோட பஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட்ல இருந்து கையில காசு கொடுத்து டிக்கெட் வாங்கும்பாரு சில நேரங்கள். ஆமா. நம்ம கரெக்டா சேஞ்ச் வாங்குறோமா, கரெக்டா கேட்டு வாங்குறோமா. பட் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்ப இருக்கானா இல்ல. நீங்க ஆனா அந்த மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது பங்குச்சந்தை இவ்வளவு பெருசா கிடையாது. அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது பங்குச்சந்தை ஒரு பிசினஸா பார்க்கக்கூடிய மனநிலை இல்ல. பட் இன்னைக்கு பங்குச்சந்தை ஒரு பிசினஸா பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கு. பட் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபைனான்சியல் எஜுகேஷன் நடக்குதா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் அதிகபட்சம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு அமேசான் எப்படி ஆர்டர் போடுறதுன்னு தெரியுது, பிளிப்கார்ட்ல எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர ஒரு கடைக்கு போய் சேஞ்ச் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்க இது 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 இங்க மாற்ற முடியாது. ஏன்னா இப்ப நம்மளே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு ஸ்கூல் லெவல்லையே ஒரு எஜுகேஷன் சப்ஜெக்டா இது ஃபிட் பண்ணணும். அவனுக்கு பொருளாதாரம்னா என்னன்னு புரியணும். 10வது முடிக்கும் பொழுதே நீங்க அவனுக்கு இதை புரிய வச்சிருக்கணும். ஒரு செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ்ல ஆரம்பிச்சு ஒரு ஃபைனான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அவனுக்கு ஜிடிபின்னு என்னன்னு தெரியணும். ஓகே, இன்னைக்கு நீங்க ஒரு 12th படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட, ஓகே, இன்னைக்கு 12th படிக்கிற குழந்தைகள்லாம் ஒரு மெச்சூர்டான ஒரு குழந்தை தான். 12th படிக்கிற குழந்தைகிட்ட ஜிடிபின்னா என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுது இல்லை. அவங்க ஜிடிபின்னா இந்த ஸ்டேட்டா பக்கத்து ஸ்டேட்ல இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ அதை பத்தின ஒரு புரிதல் வந்தா தான் இங்க பாசிபிள். ஓகே சார். ஸோ இப்போ சொன்னீங்க எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. இப்போ ட்ரேடிங் பண்ணணும்னு ஒருத்தவங்க வராங்க சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எஜுகேஷன் ஆஸ்பெக்டில் இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ட்ரேடிங் பற்றி இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களால மேபி இதில் சர்வே பண்ண முடியும். அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க சார்? இல்லை, முதல்ல வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறது வர்த்தகம் பண்ணுறோம், ரைட்டா? வர்த்தகம் எல்லாத்துலேயும் பண்ணலாம்ல. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம்னா ஸ்டாக் வர்த்தகம் பண்ணுறோம். சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம்னா சோப்பு டப்பாலேருந்து சோப்பு வரைக்கும் வர்த்தகம் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப ஒரு அடிப்படை விஷயங்களை வச்சுக்குவோம். ஒரு ட்ரேட் பண்றதுக்கு அது எந்த பொருளா வேணாலும், பொருள் எதாவது வேணாலும் இருக்கும். ஒரு பொருளை ட்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த பொருளோட டிமாண்ட் அண்ட் சப்ளை அனலைஸ் பண்ண தெரியணும், அந்த பொருளினுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண தெரியணும், அந்த பொருளுடைய பிரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அப்படின்னு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மொபைல் ஷாப் விற்கிறேன். இப்போ எனக்கு என்ன தெரியணும், இந்த மொபைல் எப்பெல்லாம் விற்கணும்னு தெரியணும். கரெக்டா? இந்த மொபைல் எப்பெல்லாம் எனக்கு விற்கணும்னு தெரியணும். ஒரு மொபைல் எப்பெல்லாம் விற்கும், உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய போன் கீழே வந்து உடச்சு போச்சு, ரெடி பண்ண முடியாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கடையில் போய் ஒரு புது போன் வாங்குவீங்க. இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. எனக்கு ஒரு டிமாண்ட் ஏற்படுது, அது கடையில சப்ளை இருக்கு, இங்க ஒரு வியாபாரம் நடந்துடுது. ஓகே, ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும்போது ஒரு வியாபாரம் நடக்கும். சரி, இப்போ எங்கிட்ட ஒரு போன் இருக்கு, அது நல்லா தான் வேலை செய்யுது, அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த புதுசா வந்து ஐபோன் 17 இருக்குல்ல, நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அது வந்து கடையில 2 லட்சம் ரூபாய் அது மொபைல். ஆனா ஏதாச்சும் ஒரு கடையில 30,000 ரூபாய்க்கு ஆஃபர்ல கிடைச்சதுன்னா நம்ம போய் வாங்குவோம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நடக்கும். ஆல்ரெடி ஹால் ஒரு டிவி ஓடிட்டு இருக்கும், ஒரு நல்ல டிவி 2000 ரூபாய்க்கு கிடைக்குன்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து சரி தேவையில்லை இருக்காது. there is no demand and supply. இதை விட கம்மியா இந்த பொருள் இதுக்கு மேல கம்மியா கிடைக்காது, இந்த பொருள் இந்த விலைக்கு வாங்குறது நல்லது, அல்லது அந்த வேலையில அட்ராக்ட் ஆகும். இது வந்து பிரைஸ் ஆக்ஷன். ஓகே, அடுத்து 3வது ட்ரெண்ட். இப்போ எங்கிட்ட மொபைல் எனக்கு தேவையில்லை, என்னோட மொபைல் நல்லா தான் இருக்கு, இந்த ஐபோனுமே விலை கம்மியாலாம் எங்கேயும் கிடைக்கல, அதே 2 லட்சம் ரூபா தான். ஆனா என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஐபோன் வச்சிருக்கான், ஐபோனோட ஃபியூச்சர்ஸ் எனக்கு பிடிச்சிருச்சு, இல்ல வந்து ஐபோன் வச்சிருக்கேன்னு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா நினைக்கிறேன், இந்த காரணத்துக்காகவும் நான் போய் ஐபோன் வாங்கலாம், ரைட்டா? இது வந்து ட்ரெண்ட். ஏன்னா இப்ப அது வச்சிருக்கிறது ட்ரெண்ட், இல்ல அது வாங்குறது ட்ரெண்ட் நான் யோசிப்பேன். ஓகே, அப்போ இந்த 3 காரணங்களுக்காகத்தான் ஒரு வியாபாரம் நடக்குது, ரைட்? இது நான் ஐபோனை வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக வச்சிருக்கேன், ஒரு போனை. இந்த போனுங்கிற இடத்துல நீங்க ஒரு பீரோவை வைக்கலாம், ஸ்டாக்கை வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். அப்போ ட்ரேடிங் வரும்பொழுதும் ட்ரேடிங்லயும் இதே கான்செப்ட் தான். டிமாண்ட் அண்ட் சப்ளை, பிரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட், இந்த 3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நீங்க ட்ரேடிங்கை கையாளலாம். ஓகே, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண உள்ள வர்றீங்கன்னா you have to understand the price action. எந்த பிரைஸ் அட்ராக்டிவான பிரைஸ், ஓகே, இந்த பிரைஸ்ல நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த பிரைஸ்ல நான் வாங்கினா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும், இந்த பிரைஸுக்கு டிமாண்ட் இருக்கா, இல்லை எந்த பிரைஸ்ல சப்ளை இருக்கு. ஸோ இந்த 3 கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவசியம்.
ஓகே சார். சார் அதே மாரி வந்து எப்பவுமே ட்ரேடிங்ல வந்து ரிஸ்க் பெர் ட்ரேட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நெறைய பேர் அவங்களுக்கு ஏத்த மாரி வச்சுப்பாங்க. மேபி 1% 1.5% அது மாரி வச்சுப்பாங்க. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இருக்கட்டும். சப்போஸ் ஹையா ஆகுறப்ப இந்த ரிஸ்க் பெர் ட்ரேட்லாம் வேணாம். டக்குன்னு நம்ம ஓவர் கம் பண்ணி நெறைய யூனிட்ஸ் அக்குமுலேட் பண்ணலாம். நல்லா வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து வைக்கணுமா? இல்ல வைக்கக்கூடாதா சார்? இல்ல முதல்ல ரிஸ்க் இருக்குல்ல, ரிஸ்க்கான டெஃபினிஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ரிஸ்க்குக்கும் டாலரன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ இல்லை உங்களுடைய டாலரன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு ஒரு கேப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ம். நான் வந்து மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஓகே. நான் ஒரு ட்ரேடிங்குள்ளே வர்றேன். இப்போ என்னுடைய அதிகபட்சம் என்னால் 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்தது தான் என்னோட கரெக்ட். ஓகே. நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் அப்படிங்கிறது கரெக்ட். இது ரிஸ்க். டாலரன்ஸ் அப்படின்னா நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னோட மைண்ட் லெவலில் நான் ஒரு பெரிய ஒரு 1 லட்ச ரூபா வச்சு 1 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்துடலாம், 2 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்குல்ல. அது வந்து அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரேடர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட ஆக்சுவலா அவங்களால எவ்வளவு ரிஸ்க் தாங்க முடியும் அப்படிங்கிறதும், அவங்க எந்த அளவுக்கு ரிஸ்கை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய கேப் இருக்கு. அவனால 1000 ரூபாய் தான் ரிஸ்கை தாங்க முடியும், ஆனா அவன் மென்டலா வந்து 1 லட்ச ரூபாய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேரியர் அவன் உருவாக்குறான். ஓகே. அப்ப இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ ரிஸ்க் பெர் ட்ரேட் முக்கியம். அது எப்படி இருக்கும்னா உங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். உங்க மைண்ட்ல நீங்க எவ்வளவு இது வரைக்கும் தாங்கிடலாம். ட்ரேட் எடுக்கும் பொழுதே அவனோட பொசிஷனிங் சைஸ் அல்லது அவனுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் இவனோட ரிஸ்க் எல்லாம் வந்து இவன் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம போய் சொன்ன வச்சுக்கோங்கன்னே, சார் நல்ல ஒரு 20,000 வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் சார், அடுத்த வாரம் பணம் வருது, மாமனார் வீட்டுல இருந்து செயின் போடுறாங்க, அடகு வச்சாச்சு ஏதாவது சமாளிச்சிடலாம். ஸோ அதுதான் இங்க ரிஸ்க். ஆக்சுவலா உங்களால எவ்வளவு தாங்க முடியுங்கிறத பார்த்து நீங்க ரிஸ்க் பெர் ட்ரேட் வச்சு போட்டதா கரெக்டான விஷயம். ஓகே சார். ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன அதே டைப்பில் வந்து சில பேர் அக்ரெசிவ் ட்ரேடிங் பண்ணுவாங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியும், நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ராப்பில் மாற்றுறதும் இருக்குது. ஏன் இந்த ஓவர் ட்ரேடிங்கோ இல்லை அக்ரெசிவ் ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க, இல்லை அது பண்ணுறது நார்மல் தானா? இது ஸ்கூல்லேருந்து வர்ற பழக்கம். நீங்கள் என்ன நம்ம மாநில பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸாம் எழுதும்போது, ஸ்கூலில் காலேஜில் எக்ஸாம் எழுதும்போது அடிஷ்னல் பேப்பர் எவ்வளோ வாங்கி எழுதுமோ அவ்வளோ, ஒரு பேப்பருக்கு 1 மார்க் போட்டால் கூட பாஸ் ஆயிரும்ட்டு தெரியுதோ தெரியலையோ 30-35 பக்கத்துக்கு அடிஷ்னல் சீட்டை வாங்கி எழுதி பாஸ் ஆகிட்டு இருந்த ஒரு ஐடியா இருக்குல்ல. அந்த மாதிரி தான் அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படித்து எழுதுவாங்க. படித்து ஃபுல்லாக எழுதுறவங்க கூட 4 பக்கம் தான் எழுதுவான், அவனுக்கு அதில் 90 மார்க் வந்துடும். இந்த படிக்காம போயிட்டு 35 பக்கத்துக்கு எழுதி பேப்பருக்கு 1 மார்க் போட்டாலும் கூட ஜெனரல் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால சில பேர் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் இந்த ஓவர் ட்ரேடிங் கான்செப்ட் நான் சொல்றேன். மார்க்கெட்ல தெளிவா ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 நாள் அது 2 ட்ரேடுக்கு மேல தேவையில்லை. 1 அல்லது 2 ட்ரேடுக்கு மேல தேவை கிடையாது. ஓகே. ஒரு ப்ராப்பரான குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் தான் இங்க ரொம்ப முக்கியம். எத்தனை ட்ரேட் என்ன மெடலா தர்றாங்க, ஒரு நாளைக்கு நீ 1000 ட்ரேட் பண்ணிருக்கேன், இந்த கோல்டு மெடல் வச்சுக்க, 500 தான் பண்ணிருக்கேன், நீ சில்வர் மெடல் வச்சுக்க, நீங்க மெடலா தராங்க. குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் எண்ட் ஆஃப் தி டே நீ என்ன பணம் பண்ணுன்னு தான் இங்க முக்கியம். வீட்டுக்கு போனா அதான் கேட்க போறாங்க. ஓகே, நீ நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இந்த இன்னைக்கு பிரியாணி செஞ்சு தர போறது இல்லை, யாருமா இருந்தாலும், ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, என்ன சம்பாதிச்சோங்கிறதான கேள்வி. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க ஓவர் ட்ரேட் பண்ண என்னன்னா குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் கம்மியாகுது. குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் கம்மியாகும் பொழுது நீங்க அதை அதை நீங்க பழக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஓவர் ட்ரேடுக்கு பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்னன்னா கடைசி வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணிட்டே இருப்போம், அதுல ஏதாச்சும் ஒரு ட்ரேட் கிளிக் ஆகும், அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குமே தவிர நீங்க ரொம்ப நாள் இந்த பிசினஸ் சப்ஸ்டெயின் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸே சுத்தமா இருக்காது. மார்க்கெட் எங்கேயும் போகாது. எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி வந்து அபிஷியலா ஃபார்ம் ஆனது அப்படின்னு பார்த்தா 1876 இருந்து ஒரு ரன்னிங்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். என்எஸ்சி 1992 இருந்து செயல்பாடுல இருக்கு. இன்னும் 10 வருஷம் இருக்கு.
இன்னும் 10 வருஷம் 100 வருஷம் இருக்கும். அது பாட்டுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே, மார்க்கெட் எல்லாம் எங்கேயும் ஓடி போயிடாது. நம்ம கிட்ட இருக்க பணம் தான் கரைஞ்சு போயிடும். நம்ம அப்போ மார்க்கெட் எங்கேயோ 9.15 பொசிஷன் எடுக்கலன்னா என்னமோ மார்க்கெட் அப்படியே அடிச்சு புடிச்சு போயிடுற மாதிரி ட்ரம்ப் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்குவாரு அவரு. நீங்க அவ்வளவு அவசரம் எல்லாம் பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓவர் ட்ரேட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே சார். ஓகே, மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம். 2 ட்ரேட் எடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, அல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை ட்ரேட் எடுத்தீங்கன்னாலும் கூட பரவாயில்ல. எவ்வளவு ஜெயிக்கிறீங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் பக்காவா இருக்கணும். அது பக்காவா இருக்கணும். ஸோ ஓவர் ட்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க ஓவர் ட்ரேட் பண்ண உங்களோட குவாலிட்டி அடி வாங்கிடும். ஓகே சார். ஓகே, ஒரு ட்ரேட்ல இருக்கக்கூடிய லாஸை சமாளிக்க இன்னொரு ட்ரேட்ல இருக்கிற லாஸை சமாளிக்க இன்னொரு ட்ரேட். சரி, அப்படித்தான் ஓவர் ட்ரேட் பண்றான்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்தாலும் பண்ணுவான். ஏன்னா இதுல ப்ராஃபிட் வந்துருச்சு இல்ல, அந்த ப்ராஃபிட் மனசு எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரேட்ல 1000 ரூபாய் ப்ராஃபிட், அப்ப அடுத்த ட்ரேட் எடுத்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்ல. அப்படி எடுப்பா, அப்புறம் அது அடுத்த ட்ரேட் 10,000 ரூபாய் காணாம போயிடும். ஒரு நாள் 2 ட்ரேடோட மெயின்டைன் பண்ணுங்க போதும். அதுவே அதிகம் தான். ஓகே சார். சார், இப்போ ட்ரேடிங்குள்ளே வரவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சில பேர் வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் சில பேர் இந்த 9 to 5 ஜாபை வந்து நான் கட் டவுன் பண்ணணும், மாதம் இதுல இருந்து எனக்கு ஒரு 30,000 40,000 வந்தாலே போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அப்படி ட்ரேடிங்குள்ளே வராங்களே சார், அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்கணும், கேபிட்டல் எவ்வளோ வச்சிருந்தா இந்த மாதிரி அமௌண்ட் அவங்க எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கிளியரான விளக்கம் கொடுங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் ஓகே தான். ஜாப் 9 to 5 ஜாப் இருக்கக்கூடிய மாசம் 30,000 40,000 பண்ணா வரும் மார்க்கெட்டுக்குள்ள வராங்கன்னா ஓகே, தட்ஸ் ஓகே, அது அவங்களோட சாய்ஸ். ஆனா என்னன்னா 50,000 வச்சு 30,000 கேட்கறான். அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம நிறைய பேர் பாக்குறோம்ல, 10,000 ரூபாய் மார்க்கெட் எடுத்துட்டு வந்துட்டு 10,000 ரூபாய் இருக்கு, டெய்லி ஒரு 1000 ரூபாய் பண்ணிடலாம் அப்படின்னு. அது 10% ஒரு நாளைக்கு. நீ என்ன கேட்கறீங்கன்னா ஒவ்வொரு 10 நாளைக்கு டபுள் பண்ண கேட்கற. அம்பானிக்கே அவ்வளவு வராது. இங்கே அம்பானிக்கே அவ்வளவு வராது. ஓகே, ஒரு 10 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா நீ லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு தான் கவனம் உட்காரணும், வேற வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுது நீங்க முதல்ல நீங்க நாலேஜ் கேதர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளவு இருந்தா எவ்வளவு பண்ண முடியும், என்ன பண்ணுனா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த நாலேஜ் கேதர் பண்ணா உள்ள வரும்பொழுது இந்த கேள்வியே வருது. இந்த கேள்வியே அங்கதான் வருது. ஓகே, எவ்வளவு பண்ண முடியும், என்ன இருக்கு அப்படிங்கிறது. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு நண்பர் வந்து ஸ்விக்கி ஓடிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர்கிட்ட போயிட்டு நீங்க நான் மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்விக்கி ஓட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அவர் கிளீனா சொல்லிடுவார். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 40 ஆர்டர் எடுங்க, ஒரு நாளைக்கு 40 ஆர்டர் எடுங்க, மத்தியான நேரத்தில் ஒன்றும் ஆர்டர் போட மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்றும் சாப்பிடவே மாட்டேங்கிறான் இப்பெல்லாம், ஸோ இந்த டைம்ல பெருசாக ஓடாது, இந்த டைம்ல ஆர்டர் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவார். ஓகே, இப்படித்தான் பண்ணணும். ஓகே, இவர் புதுசாக வரக்கூடிய அதை ஃபாலோ பண்ணா ஓகேவா இருக்கும், இதெல்லாம் போயிடும். பட் இங்க என்னன்னா, இது வந்து ஒரு பிசிக்கல் ஒர்க். நீ என்ன இது தப்பா தூக்கி இங்க அங்க வை அப்படின்னு யாரா இருந்தாலும் அப்படித்தான் அது நடக்கும். ஓகே, ஸ்மார்ட் அவர் இட் இஸ். பட் மார்க்கெட் அப்படிங்கிறது அப்படி இல்லை. மார்க்கெட் அப்படிங்கிறது இட்ஸ் an intelligent ஒர்க். அப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு, இல்லை நான் 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு என்ன ப்ராஃபிட் பண்றணும், எங்கிட்ட எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அதே அளவுக்கு நாலேஜ் வச்சுட்டு அதே 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு உங்களாலே 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அது அப்படி நடக்கவே நடக்காது. நான் என்னுடைய பேஷன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய பேஷன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும். நான் ஒரு ரிஸ்க் அணுகக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும், நீங்க ரிஸ்க் கையாளுற விதம் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு இந்த ஜென்ரிக்கான கொஸ்டின் இருக்குல்ல, நான் ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பணம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுக்கு ஸ்டேபிளான ஒரு ஆன்சரே கிடையவே கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆனா அது எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு சார். இல்ல, இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சோ இப்போ எனக்கு அதே அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த 10 வருஷத்துல என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆக என்னுடைய பிரின்சிபல் கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னா எய்தர் பை கெய்னிங் வித் ஏதாச்சும் ஒரு புக்கை படிச்சோ இல்ல பண்ணலாம், இல்ல அனுபவத்துல இது கெயின் ஆகும். வாட் எவர், இதுதான் இங்க மெயினான ஒரு ஃபேக்டர்.
இது எவ்வளவு ஒரு பொய்யா இருக்கும். நான் வர்ற எல்லாத்தையும் கூற வச்சா நீங்க பங்கு சந்தையில் 1 லட்ச ரூபாய் இருந்தால் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த அந்த கான்செப்ட் ஒர்க்கேட்டே ஆகாது. அது யார்கிட்டயும் அது கேட்கவும் கேட்காதீங்க. படிங்க, படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது. ஓகே, படிச்சு நம்மளுக்கு எவ்வளவு புரியுது அதை பிடிச்சி நீங்களே அதை கால்குலேட் பண்ணிக்க முடியும். மற்றபடி ஸ்டாண்டர்ட் ஆன்சரே இல்லை. ஸோ நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க ஒரு நாளைக்கு வந்து 2 ட்ரேட் எடுத்தாலே போதும், 2 நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரேட் எடுத்தால் கூட போதும், இந்த குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் அந்த மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு வரதுக்கு என்ன சார் பண்ணணும்? பிகாஸ் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் வந்தோடனே சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், இன்னும் ப்ராஃபிட் வருதான்னு பார்க்கலாம், அந்த மைண்ட் செட் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்ன அந்த மைண்ட் செட் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பண்ணணும் சார்? நிறைய அடி வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் செட் வந்துடும். அது அடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன எடுத்துட்டீங்கனாலே 2007-8 காலகட்டங்களில் அடிஷனல் பேப்பர் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நான் எக்ஸாம் எழுதும் பொழுது புக் லெவல் எழுதுவேன். ஏதோ கோவப்பட்ட போடும்பொழுது 1 மார்க் 1/2 மார்க் போட்டாலும் 70 பேஜ் எழுதினா தானே பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் நிறைய ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, ஒரு நாளைக்கு 200 ட்ரேட் 300 ட்ரேட் அப்படி போயிட்டே இருக்கும். நான் சொன்னது வந்து கேள்விப்பட்டதில்லை, நம்ம அனுபவத்தில் பார்க்கறது. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் வந்துருச்சுல்ல அப்போ அடுத்த ட்ரேட் தைரியமா எடுப்பேன். லாஸ் வந்துருச்சுன்னா லாஸ் வந்துருச்சுன்னா அதை ரெக்கவர் பண்றதுக்கு அடுத்த ட்ரேட் போயிட்டே இருக்கும். அது 100 ட்ரேட் 200 ட்ரேட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நான் ஒரு கட்டத்துல நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்னுடைய நிறைய நேரங்கள்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா போராடி காஸ்ட் பிரைஸ் கொண்டு வந்துருவேன். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அது நஷ்டத்துக்கு போனதை சண்டை போட்டு குட்டிக்காரன் அடிச்சு மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கும். எங்கன்னா டாக்ஸ், புரோக்கரேஜ், இந்த மாதிரியான விஷயங்களை. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுக்குமே புரோக்கரேஜ் போகுது, டாக்ஸ் போகுது, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நீங்க வெறுமனே கிளிக் பண்ற பை செல் பட்டன் இல்ல, அதுக்கு நீங்க காசு ஸ்பெண்ட் பண்றீங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாமே ஒரு பிசினஸ் தானே. கவர்மெண்ட்டுமே வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்க வெறும் பை அண்ட் செல் பட்டன் கிளிக் பண்ணும் பொழுது வந்து அது என்ன கேமா? அது ஒவ்வொரு பை அண்ட் செல்லுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்ல. நீங்க அந்த ஸ்பெண்ட் வந்து உங்களுடைய காஸ்ட் அல்லது நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ட்ரேட் போடும்போது யோசிப்பீங்க. நீங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது நம்ம யோசிக்கிறோம்ல, ஓகே பிளாட்ஃபார்ம் ஃபீ 15 ரூபா போடுறோம், அடிஷனல் 40 ரூபா போடுறோம். இங்க அதை கவனிக்கிறது இல்லைங்கிறதா பெரிய பிரச்சனை. இவன் லாஸ்ட் ப்ராஃபிட் தான் பாக்குறானே தவிர அடிஷனல் காசஸ் வரதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இப்போ என்னோட சூழ்நிலை தான். நான் 2009 இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நான் பார்க்கும் பொழுது நான் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டைல் நான் எப்படி மாத்திட்டேன்னா, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்துச்சுன்னா ப்ராஃபிட்டா அதோட க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்குங்க. செகண்ட் ட்ரேட் நான் போக மாட்டேன். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா 2வது ட்ரேட் போவேன். இப்போ 2வது ட்ரேட் ப்ராஃபிட்னா கம்முன்னு வந்து உட்காந்துக்குவேன். இப்போ 2வது ட்ரேட் லாஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து 2 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு பொண்டாட்டிட்ட திட்டு வாங்கி இருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ வேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இல்லை நாம குழந்தைகளை திட்டி இருப்போம். இதுக்கப்புறம் நான் 10 ட்ரேட் எடுத்தாலும் லாஸ் ஆகும். தொடர்ந்து 2 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் மை டே. ஓகே, என்னோட கவனம் இல்லைன்னு அர்த்தம். தொடர்ந்து 2 ட்ரேட் நான் லாஸ் பண்றேன்னா என்னோட கவனம் அது இல்லை. அதுக்கப்புறம் 10 ட்ரேட் எடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நான் 3வது ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய 2009 இருந்து இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன். இது வரைக்கும் 3வது ட்ரேட் அப்படிங்கறத நான் பண்ணினதே கிடையாது. பண்ணினதே கிடையாது. அது நீங்க கடை பிடிச்சே ஆகணும். பின்விளைவுகள் யோசிச்சிங்கன்னா அது பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு நாள் வீட்லயே சண்டை போடுறோம், ஒய்ஃப் கூட சண்டை போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஜென் நிலைக்கு வந்துருவோம். ஓகே, நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது இன்னொரு ஒய்ஃப் கட்டிக்கலாம் எவ்வளோ யோசிப்பாரா? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அடுத்த செகண்ட் அவனுக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ட்ரேட் எடுக்கும் பொழுது அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ அடிஷனல் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுமானா அப்படியெல்லாம் இல்லை. உங்களை மெரும் காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கட்டத்தில் ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து லாசஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அது நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா வந்துடும், தொழிலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா வந்துடும். பட் அதை பணம் மட்டும் கத்துக்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட கத்துக்கணும். நிறைய பேர்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம சொல்றதெல்லாம் இவன் கிடக்கிற பைத்தியாரு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. நீங்க ஃபீல் பண்ணும்போது பின்னாடி ரொம்ப லாசஸ் ஆயிரும். அதுதான். ஓகே சார். ஸோ ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். பேசிக்லேருந்து அதே மாதிரி ட்ரேடு வந்து 2 ட்ரேடு தான் பண்ணோம், அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு இந்த மைண்ட் செட் பற்றிலாம் பேசியிருந்தோம். தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ட்ரேடிங்கோட பேசிக் திங்ஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். ட்ரேடிங்கில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜீபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.
Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.